ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்தை காண வந்திருக்கிற அல்லது தெய்வ வார்த்தையை பேச வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் என் தேவன். உங்களுடைய கஷ்டங்களை, உங்களை ஏன் இந்த நேரத்திலே தெய்வ வார்த்தையை கேட்கும்படியாக அவர் அல்லது பார்க்கும்படியாக அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்றால், பல வீழ்ந்து போன ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது என் குடும்பம் இப்பொழுது படுத்துவிட்டது, வறுமை என்று மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நான் காணப்படுகிறேன், கடன் என்ற ஒரு பெரிய பிரச்சனையிலே நான் வீழ்ந்து போய்விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகையினாலே தான் தேவ வார்த்தையின் மூலமாக அவர் உங்களை ஆறுதல் படுத்த, அவர் உங்களை தேறுதல் படுத்த அல்லது வீழ்ந்து போன அந்த நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி விடும்படியாக தான் இப்பொழுதும் உங்களை அந்த தேவ வார்த்தையை கேட்கும்படியாக என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பிள்ளைகளை குறித்து அல்லது பிள்ளைகள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலே அல்லது ஏதோ ஒரு பாவத்திலே வீழ்ந்து விட்டார்கள், அவர்களை நான் எப்படி தூக்கி நிறுத்துவது என்று சொல்லி தெரிய முடியவில்லையே என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய பொருளாதாரம் ஆகிய வியாபாரம் தொழிலே மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அல்லது மேலே வர முடியாதபடி பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கிறீர்கள். ஆகையினாலே தான் கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேச இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமை இது நிலையானது அல்லவே அல்ல. உங்களை அவர் தூக்கிவிட அவர் ஆவலாயிருக்கிறார். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது மீகா என்ற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது. உங்களுடைய கரங்களிலே வேதாகமம் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வேத வசனம் இப்படியாக கூறப்பட்டு இருக்கிறது. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள் என்று சொல்லி. மீகா தீர்க்கதரிசி விசுவாசமுள்ள ஒரு வார்த்தையாக, நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தையாக அவர் கூறுகிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் விழுந்து போய்விட்டேன், அவ்வளவுதான், என்னால் முடியாது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? சரீரமாகட்டும் அல்லது நீங்கள் உங்களுடைய குடும்பமாகட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலமாகட்டும், உங்களுடைய வருமானமோ, உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களை சார்ந்திருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் கூட ஏதோ ஒரு காரியத்திலே படுகொலிக்குள் விழுந்தது போல இருக்கிறது, அவர்கள் மீண்டு வருவது மிக மிக கஷ்டம் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? என் தேவன் இன்றைய நாளிலே உங்களை பார்த்தவர் கூறுகிறார், நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள் என்று சொல்லி, நான் உங்களை எழுந்திருக்க வைப்பேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் விழுந்து விட்டேன் தான், விழுந்த அனுபவத்தில் தான் நான் இருக்கிறேன், என்னால் மீண்டு வர முடியாது, என்னுடைய சுய முயற்சியினாலே முடியாது, என்னுடைய சுய ஞானத்தினாலே முடியாது. ஏனென்றால் நான் நினைத்த காரியத்தின் நிமித்தமாக தான் இப்பொழுது நான் வீழ்ந்து விட்டேன். நான் முயற்சி செய்ததின் நிமித்தமாக இப்பொழுது நான் விழுந்து எழும்ப முடியாதபடி இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆனாலும் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்திலே வீழ்ந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பம் விழுந்து காணப்படுகிறதோ, அந்த இடத்திலேயே என் தேவன் உங்களை எழும்பி நிற்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதத்திலே கூட உங்களை போன்றதான் ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவரை எழுப்ப செய்த தேவன் உங்களை எழுப்ப முடியாதாம்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோனா என்ற தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே பார்த்தோம் என்றால் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வேத வசனத்தை மையமாக வைத்து இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வேத வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து,
நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவ மனிதர் இருந்தார். கர்த்தர் யோனாவினிடத்திலே அவர் கூறினார், நீ இப்பொழுது எழுந்து நினிவே என்ற ஒரு பட்டணத்துக்கு போ என்று சொல்லி கூறினார். இந்த யோனாவுக்கோ நினிவே பட்டணத்திற்கு போக விருப்பமே கிடையாது. ஏதோ ஒரு பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தர்ஷீஸ் என்று சொல்லி தனக்கு பிரியமான அல்லது தன்னுடைய கண்களினாலே முன்பாக பார்த்த தனக்கு விருப்பமாய் இருந்த அந்த பட்டணத்தை அவர் தெரிந்தெடுத்து கொண்டு அதற்கு போகும்படியாக அவர் ஆயத்தமானார். ஆகையினாலே அந்த பட்டணத்திற்கு போக வேண்டும் என்றால் கப்பல் யாத்திரை செய்ய வேண்டும். ஆகையினாலே அந்த யாத்திரைக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த பயணச்சீட்டை எடுத்துக்கொண்டு அதற்காக கூலி பேசிக்கொண்டு கப்பலிலே அவர் இடம் பிடித்து இப்பொழுது கப்பல் பிரயாணம் துவங்கிவிட்டது. கப்பல் பிரயாணம் துவங்கின ஒரு சில நேரங்களிலே பார்க்கும்போது அந்த கடலிலே ஒரு பெரிய பெருங்காற்று வருகிறதாம். கடல் யாத்திரை மிகவும் ஒரு நன்றாக தான் இருக்கும் என்று சொல்லி இந்த யோனா அவர் யோசித்து பிரயாணப்பட ஆரம்பித்தார். இப்பொழுது கடல் பெருங்காற்று வீசுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய சுய ஞானத்திலே நீங்கள் நினைக்கிற காரியத்திலே இதிலே இந்த பாதையிலே நான் சென்று விட்டால் அல்லது இதை நான் தீர்மானித்து விட்டு எடுத்து விட்டால் நன்றாயிருக்கும் என்று சொல்லிதான் அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஆனால் இப்பொழுதோ திடீரென்று சொல்லி பெருங்காற்று வீசுகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் அல்லவா? காற்று சரி தென்றலாய் அடித்தால் கூட பரவாயில்லை, புயலை போன்ற ஒரு பெருங்காற்று, அந்த பெருங்காற்று எப்படிப்பட்ட காற்றாய் இருக்கிறதாம் இந்த அதிகாரத்திலே 4ஆம் வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அவர் பிரயாணப்படுகிற கப்பல் உடைந்து போகக்கூடிய அளவிற்கு பெருங்காற்றாய் வீசினதாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என் குடும்பம் எப்பொழுது உடைந்து போகும் என்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது, அல்லது என்னுடைய கணவரோ மனைவியோ அல்லது என்னுடைய தொழிலோ வருமானமோ வியாபாரமோ அல்லது என்னுடைய வேலை ஸ்தலம் எப்பொழுது என் கையை விட்டு அது நழுவி போகும் என்று சொல்லி தெரிய முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பெருங்காற்று இப்பொழுது என்னுடைய குடும்பத்திலே வீசிக்கொண்டு இருக்கிறது. நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? இப்படியாக தான் அன்றைக்கும் அந்த யோனா பயணம் செய்த அந்த கப்பல், அந்த கடல் பெருங்காற்றினாலே வீசிக்கொண்டிருந்தது. அந்த பெருங்காற்று கப்பலை உடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை கொண்டு வந்திருந்தது. எங்கும் சூழ்ந்து பார்க்கும்போது கடல் அலைகள் எல்லாம் அந்த கப்பலை அடித்து கொண்டே இருக்கிறது. பெரிய ஒரு கொந்தளிப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்களும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானம் என்பதே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகள் தான் இருக்கிறது, எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கதான் என் தேவன் இன்றைய நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்றைக்கும் யோனா என்ற தேவ மனிதருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. அப்படியாக இருக்கும்போது தான் இந்த யோனா என்ன செய்தார் என்றால் அந்த கப்பலிலே அடித்தட்டிலே போய் படுத்துக்கொண்டு நிம்மதியாக அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். வெளியே சுற்றி பார்க்கும்போது பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த கப்பல் மாலுமி அவர் அந்த 6ஆம் வசனத்திலே வந்து யோனாவை நீ எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள் என்று சொல்லி கூறினார். இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான் படுத்து விட்டோம், இனிமேல் ஒன்றும் முடியாது, நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் அல்லவா? சோர்வுற்றவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? பிரயாசப்பட்டு மிகவும் தளர்ந்து போய்விட்டேன் என்று சொல்லி மனச்சோர்வோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைய நாளிலே என் தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், எழுந்திருந்து
கர்த்தரை வேண்டிக்கொள் என்று சொல்லி, ஆம், எழுந்திருந்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை வேண்டிக் கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எழுந்திருக்கும் போது கண்டிப்பாக அன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருந்த அந்த கப்பலிலே பயணம் செய்தவர்கள், கூட இருந்தவர்கள் எல்லாருடைய சூழ்நிலையும் யோனா எழுந்திருந்த பிறகு பார்க்கும்போது ஒரு பாதை தெரிந்தது, ஒரு வழி உண்டாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த கடலிலே பெருங்காற்று இல்லை. அதன் பிறகு கப்பல் உடையும் என்று சொல்லி நினைத்தார்கள், உடையவே இல்லை. அதன் பிறகு கொந்தளிப்பு என்பது இல்லவே இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்றைக்கு யோனா எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் அல்லவா? அதே போலதான் அன்றைக்கு மாலுமி எழுப்பினது போல இன்றைக்கும் அடியாளாகிய என்னை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். உங்களை அவர் எழுப்புகிறார். என் தேவன், நீங்கள் எழுந்திருங்கள், இருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருங்கள். எந்த பாவத்திலே விழுந்திருக்கிறீர்களோ, எந்த அடிமைத்தனத்திலே விழுந்திருக்கிறீர்களோ, எந்த சரீர நோய்வாய்ப்பட்டு விழுந்திருக்கிறீர்களோ, அந்த இடத்திலே இருந்திருந்து இப்பொழுது எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டி விண்ணப்பம் செய்யுங்கள். தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். தேவனை நோக்கி தேடுங்கள். தேவனிடம் பட்சமாய் நீங்கள் சேரும் போது அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் விழுந்திருக்கிறது அது நிலையானது அல்லவே அல்ல. நீங்கள் விழுந்திருப்பது கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வலையோ அல்லது பள்ளமோ படுகுழியோ பள்ளத்தாக்கு என்பது இல்லவே இல்லை. அதிலிருந்து எழும்பவே என் தேவன் அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த தேவ வார்த்தை உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதை பற்றி பிடித்து கொண்டு எழுந்திருந்து தேவனை நோக்கி ஜெபித்து பாருங்கள். உங்களை எழுந்திருக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பாதையை அவர் காண்பித்து உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களாம், தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். உங்களோடு கூட இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு பெரிய பாதையை உண்டாக்குவார், உங்களை எழும்ப செய்வார். உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, அப்பா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல இந்த தேவ வார்த்தையை கேட்கிற உடைய தேவ பிள்ளைகளாகிய இவர்கள் நம்பிக்கையோடு சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆண்டவரே, அப்பா, நீர் கிரியை செய்யுங்க இயேசுவே. அப்பா, விழுந்து போய் கொண்டிருக்கிறேன் அல்லது விழுந்து விட்டேன், எழுந்து வருவது மிக மிக கஷ்டம், கடினம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, அப்பா, நீர் எழுந்திருக்க நீர் உதவி செய்யுங்க. நீர் எழுந்திருக்க கிருபை பாராட்டுக. இவ்வேளையிலே இவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைத்து இப்பொழுதும் ஆண்டவரே, அப்பா, உம்மிடத்திலே ஜெபிக்கிற வேண்டுதல் செய்கிற விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிற இவர்களுடைய வாழ்க்கையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிற இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய மனது எல்லாவற்றையும் நீர் அமைதிப்படுத்தி ஒரு பாதையை உண்டாக்குகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா, இப்பொழுதே கேட்ட வேத வார்த்தையின்படியாக இவர்கள் கீழ்ப்படிந்து அதற்காக தங்களுடைய வழியை ஆயத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. நீர் இவர்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதனாலே கூட ரெகவத் ஊழியத்தின் சார்பாக இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே அவர் உங்களை எழுந்திருக்க செய்வார். ஏதோ ஒரு காரியத்திலே விழுந்து போய் கிடக்கிறீர்களோ, கர்த்தர் எழுந்திருக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதனாலே கூட ஒவ்வொரு நாளும் ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக தேசத்திற்காக ஜூம் ஆப்பின் மூலமாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்கு ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினானால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.